ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். அயலி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடை பொறுத்த வரைக்கும் அந்த பென்ட்ரைவை எடுக்கிறதுக்காக இந்திராணி வீட்டுக்கு 4-5 ரவுடிங்க வர்றாங்க. ஸோ இந்திராணி பாவை இவங்க 2 பேரும் அந்த ரவுடிங்க கிட்டேருந்து தப்பிக்கிறாங்க. இருந்தாலும் வந்த ரவுடிங்களை அடித்து விரட்டுறாங்க சிவாவும் அயலியும். ஸோ இதெல்லாம் பார்த்து எல்லாமே அந்த மினிஸ்டரோட வேலையாக தான் இருக்கும். இந்த பென்ட்ரைவுக்காக தான் அவங்க வந்திருக்கணும்னு சொல்லும்போது இது எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமும் இந்திராணி கிட்டே பேச, அப்போ இந்திராணி தன்னுடைய குடும்ப பெருமையாக அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. தான் தாத்தா யார், தான் அப்பா யார், எதுக்காக இந்த தொழிலை வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்றத இந்திராணி அந்த இடத்துல விலைக்கு சொல்லும்போது, ஸோ நானும் அந்த வழியில் தான் போவேன். நான் கண்டிப்பாக அந்த மினிஸ்டருடைய குட்டை வந்து நான் வெளிப்படுத்துவேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது, நாம் நல்லது செய்ய போக தான் நமக்கு ஏதோ ஒரு சக்தி வந்து மறைமுகமாக நல்லது செய்துட்ருக்குன்னு இந்திராணி அந்த இடத்துல மறைமுகமாக அயலியை பற்றி தான் பேசியிருப்பாங்க. பட் இந்திராணிக்கு அயலி தான் நமக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்றது இன்னொரு வரைக்கும் தெரியலை. ஸோ அதே சமயம் இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அதற்கான ஏற்பாடுகளை நான் நாளைக்கே செய்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கலைஞ்சு போகிறாங்க. அப்படி என்ன ஏற்பாடு அப்படின்னு மறுநாள் பார்த்தா தான் தெரியுது. வீட்டுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வந்து சீஃப் செக்யூரிட்டி கிட்ட வந்து தன்னுடைய ஃபேமிலியை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அயலி சிவா இவங்க 2 பேருடைய என்ட்ரி. அயலியை பார்த்ததுமே வந்தவர் ஒரு சொல்யூட்டை கொடுக்குறாரு. எல்லாரும் செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, எதுக்காக நீங்கள் அயலிக்கு சொல்யூட் பண்ணுறீங்கன்னு இந்திராணி கேட்கும்போது, இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி, எங்கள் பேட்ச்லேயே ரொம்ப திறமையானவங்க அப்படின்னு சொல்லி அயலியை ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க. அப்போது அயலி சமாளிக்கிறாங்க. நீங்கள் யாரையும் நினச்சிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்போது அவரும் வந்து சமாளிக்கிறாங்க. அந்த பொண்ணு மாதிரியே இருந்தது. உங்கள் பேர் என்னன்னு சொல்லி கேட்கும்போது, என் பேர் அயலின்றாங்க, அவங்க பேர் வந்து லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அந்த இடத்துல ரித்திகாவும் நானும் என்னமும் நினச்சேன், இவளாவது டேராட்டூனில் படிக்கிறதாவது பயிற்சி எடுக்கிறதாவது, இவள் பாஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டா, அதெல்லாம் இவள் எப்படி பண்ணியிருப்பான்னு அந்த இடத்துல அயலியை டேமேஜ் பண்ணுற மாதிரி பேசியிருப்பாங்க. இதுதாங்க லாஸ்ட் எபிசோட் ப்ரொமோ அப்படின்னு பார்க்கும்போது, மோனிகா ரித்திகாவுக்கு கால் பண்ணி இந்திராணி அந்த பென்ட்ரைவை எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது, அந்த பென்ட்ரைவ் தன்னுடைய கைக்கு கிடைக்கணும்னு ரித்திகாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. இந்திராணியும் அந்த பென்ட்ரைவை எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி காரில் ஏறும்போது மேலே இருக்கிற பூந்தொட்டியை ரித்திகா வந்து தள்ளி விட்றாங்க. அதிர்ஷ்டவசமாக அயலி இந்திராணியை காப்பாற்ற தொட்டி உடஞ்சி அதில் ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா இந்திராணி காலில் வந்து அடிப்படுது. ரித்திகா தான் தொட்டியை தள்ளி விட்டது அப்படின்றத அயலி வந்து பார்த்துடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்திராணிக்கு காலில் அடிப்பட்டதுனால இது ஏதோ கெட்ட சகுனமாக இருக்குது, அதனால நீ இதெல்லாம் நீ பார்க்க வேணான்னு ஒட்டுமொத்த குடும்பமும் தடுக்கிறாங்க. அப்போது கபிலனுடைய அம்மா சொல்கிறாங்க, உனக்கு ஏதாவதுன்னா நாங்கள் தாங்கிக்க மாட்டோம், நான் உன்னை தூக்கி வளர்த்தேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த உரிமையை கூட எங்களுக்கு நீ கொடுக்க மாட்டியா, நாங்கள் சொல்கிறத நீ கேட்க மாட்டியான்னு ரொம்ப எமோஷ்னலாக வந்து பேசுகிறாங்க. ஸோ இந்திராணி என்ன முடிவெடுப்பாங்கன்னு ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் ரித்திகா தான் அந்த பூந்தொட்டியை தள்ளி விட்டதுன்னு அயலிக்கு தெரிஞ்சு ரித்திகாவை போய் எச்சரிக்கிறாங்க. சரி, அந்த பூந்தொட்டியை அண்ணி மேலே தள்ளி விட்டுருந்தா அண்ணி என்ன ஆயிருக்கும், நீ ஏன் அப்படி பண்ணிகிட்டு இருக்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா உன்னால் நிம்மதியாக வாழ முடியுமா, உனக்கும் அன்னிக்கும் அப்படி என்ன பிரச்சனை, அப்படின்னு உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, இப்படி பழி வாங்குகிற நோக்கத்தோடு நீ இருக்கிறேன்னு சொல்லி இங்கே அயலி ரித்திகாவை திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அண்ணின்னு சொல்லவே சொல்லாதுன்னு இங்கே ரித்திகா பயங்கர கோவப்படுறாங்க. ஸோ நானாவது இந்த குடும்பத்துக்கு தாலி கட்டிட்டு முறையாக இந்த குடும்பத்துக்கு மருமகளாக வந்திருக்கேன், நீ யார், நீ எதுக்காக அவங்கள அண்ணின்னு கூப்பிட்றான்னு ரித்திகா பதிலுக்கு அயலி ஏற்றிட்ட. இப்படி 2 பேருமே வாக்குவாதம் செய்துட்டு இருக்கும்போது அப்போ கபிலனுடைய அம்மா என்ட்ரி கொடுக்குறாங்க. இங்கே என்ன நடக்குது, என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. 2 பேரும் திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.